ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.13ல லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த சமன்பாட்டின் மூலங்கள் சமம் மற்றும் மெய் எனில் a = 0 அல்லது a³ + b³ + c³ = 3abc என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது மூலங்கள் மெய் மற்றும் சமம்னாவே நமக்கு என்ன தெரியும், டெல்டாவோட வேல்யூ = 0ங்களா. அப்போ டெல்டாவுக்கு என்ன ஃபார்முலா, மூலங்களின் தன்மையை கண்டுபிடிக்க டெல்டா b² - 4ac = 0. சரிங்களா. இப்போது ஏவோட வேல்யூ என்ன, c² - abங்களா. பியோட வேல்யூ -2 × a² - bc. ஓகேங்களா. சியோட வேல்யூ என்னது, b² - ac. இதுதான் சியோட வேல்யூ. இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. பிக்கு பதிலாக என்ன போடணும், -2 × a² - bc ஹோல் ஸ்கொயருங்களா. -4 ஏவோட வேல்யூ c² - ab இன்ட்டு சியோட வேல்யூ b² - ac = 0. ஓகேங்களா. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணலாம். இப்போது 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், -2 × -2 + 4ன்னு ஆயிருங்களா. நெக்ஸ்ட்டு இது a² - bc இதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. -4 இன்ட்டு உள்ளே இருக்கிறத பெருக்கலாங்களா, c² × b², c² × b², மறுபடி c² -a இன்ட்டு இங்கே ஒரு c, இங்கே ஒரு c² இருக்குது, அப்போ c³ வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ், இது ரெண்டையும் பெருக்கணும். a இங்கே b இருக்குது, இங்கே b² இருக்குது, அப்போ a b³ வந்துடும். அடுத்து இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு a, இங்கே ஒரு a, அப்போ a² bc. ஓகேங்களா. = 0. இப்போது இது ரெண்டு டேர்ம்லேயும் 4 காமனாக இருக்குங்களா. அப்போ 4 காமனாக வெளியே எடுத்துட்டால் என்ன கிடைக்கும், a² - bc த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே பெருக்கலாங்களா. இப்போது இங்கே ப்ளஸ் c² b² மைனஸை பெருக்கணுமா, -c² b², ப்ளஸ் எல்லாம் மைனஸும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ac³ + ab³, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆகும், -a² bc = 0. இப்போது இது என்ன ஃபார்மேட்டில், a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாங்களா. அப்போது 4 காமனாக வெளியே எடுத்திருக்கோம். இது a², இது ஏங்கிற தாவில் a² இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணாமல் என்ன ஆகும், a⁴. a² + b²னா b² c²ங்களா, -2abங்களா. ஏங்கிற இடத்துல a²ம் பிங்கிற இடத்துல bc இருக்குது, 2ab. அடுத்தது -c² b² + ac³ + ap³ -a² bc = 0. இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதுங்களா. இங்கே ப்ளஸ் b² c² இருக்குது, இங்கே -b² c²ன்னு இருக்குது. ரிமைனிங் எதுவும் கேன்சல் ஆகாது. இங்கே -2a² bcன்னு இருக்குது, இங்கே -a² bc, இங்கே 1, இங்கே 2 டைம் இருக்குது, அப்போ 3 டைம் வந்துருங்களா. 4 × a⁴ -3a² bc. இதையும் கூட்டணுமா, -3a² bcன்னு வந்துடும். ப்ளஸ் a × c³ + b × b³ × aங்களா. அவ்வளோதாங்களா. = 0. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து எல்லா டேர்ம்லேயும் a காமனாக இருக்குங்களா. ஏவை காமனாக வெளியே எடுத்துடலாங்களா. அப்போ 4a, ரிமைனிங் இங்கே a⁴ தான் இருக்கும், மைனஸ் இங்கே ஸ்கொயரில் ஒரு a போயிடுச்சுன்னா ஒரு a இருக்கும், 3abc ப்ளஸ் a காமனாக வெளியே எடுத்துட்டா c³, இதில் வெளியே எடுத்துட்டோமா b³ இருக்கும், = 0. இப்போ 4a = 0ங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் = 0 பண்ண போகிறோம். a³ - 3abc + c³ + b³ = 0ங்களா. இப்போது -3ab அந்தாண்ட போனால் ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா. a³ + b³ + c³ = +3abcயாக மாறிடுங்களா.
இப்போ 4ஏனா நமக்கு என்ன வரும், ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 4 டிவைடில் போனாலும் 0/anything 0 தான் வரும். ஏவோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு a³ + b³ + c³ = 3abc. நமக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, a³ + b³ + c³ = 3abcன்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் இந்த மூலங்கள் வந்து சமம் மற்றும் மெய் எனில் இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த மூலங்கள் வந்து சமம் மற்றும் மெய். அதே மாதிரி a = 0ன்னு வந்துருச்சு. a³ + b³ + c³ = 3abcன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் இந்த மூலங்கள் வந்து சமம் மற்றும் மெய். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.